வாரியான வாக்குகள், அதாவது சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை, கோயம்புத்தூர் அதிமுகவுடைய கோட்டை, வட மாவட்டங்கள் வந்து திமுக, தென் மாவட்டங்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா, அப்படி இருந்த அந்த பேட்டர்ன் வந்து இந்த முறை மாறி இருக்கு. அதே மாதிரி குடும்ப வாக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்க வந்து காலங்காலமா திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவோம், நாங்க வந்து காலங்காலமா அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு இருந்த அந்த பேட்டர்னுமே இந்த தேர்தலில் மாறி இருக்கதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது எதுவாக இருக்கட்டும், நான் வந்து என்னோட பாப்பாவுக்காக, என்னோட பேத்திக்காக, அதுவும் அந்த பாப்பா பேத்திய அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சமூக நீதி, சமத்துவம், பெரியாரு, அம்பேத்கர், தமிழ்நாட்டுக்கு யார் தமிழ்நாடுக்கு பேர் வச்சாங்க, இடஒதுக்கீடுனா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இதை கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலம் தேவைப்படுது. காலம் எடுக்காம எந்த ஒரு டிஃபிகல்ட்ஸுமே இல்லாம ஈஸியா புரியுற மாதிரி வைப் பண்ணணும். ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங், டிவிகே, தாவிகா, விசில், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஈஸியா கேட்சியா இருக்கு இல்லையா. இப்ப சிவகார்த்திகேயன் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி புடிச்சிட்டாங்க, குழந்தைங்க மனசை புடிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் இப்ப விஜய் கிட்ட பார்க்க வேண்டியிருக்கு. அதுவுமே சரியா கடைசி நேரத்துல பிரச்சாரத்துக்கு முன்னாடி அது முடிகிற நேரத்துல போயிட்டு கிண்டர் ஜாய்க்கு நீங்க வந்து எப்படி அடம்பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி விஜய் மாமாக்கு ஓட்டு போட அடம்பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இங்க வந்து கரெக்டா பிளே ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ வாழ்த்துக்கள்.